அனைவருக்கும் வணக்கம். லண்டன்ல பிப்ரவரி 8ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஒரு கருத்தரங்க கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல அவங்க பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்த தலைப்பு அப்படின்னா ஒரு 5 தலைப்புல பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு தலைப்பு தான் தமிழர் தலைவர் பெரியார். சோ இந்த தலைப்பு தான் இந்த கருத்தரங்க கூட்டமும் நடக்க முடியாம போனதுக்கு காரணமா மாறி இருக்கு. இதை தாண்டி லண்டன் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலையும் இந்த தலைப்பு அப்படிங்கிறது சர்ச்சையா மாறி ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை யார் எடுத்து நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். லண்டன்ல பெரியார் அம்பேத்கர் வாசக வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்க. இத மாதிரி நிறைய அமைப்புகள் லண்டன், மலேசியா போன்ற அந்த பகுதிகளில் இயங்கிட்டு தான் இருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்குல்ல இலக்கிய அமைப்புகள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இலக்கியத்துல தலை சிறந்த எழுத்தாளர்கள் அவங்க பேரை வச்சு ஒரு இலக்கிய அமைப்பை உருவாக்கிக்கிட்டு சோ அவங்களோட இலக்கியத்தை படிச்சுட்டு ஒரு கலந்து உரையாடல் நடத்துறது, ஒரு கருத்தரங்கம் நடத்துறது அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியா தமிழ்நாட்டிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வெளிநாடுகள்லயும் நடக்குது. இங்க இருந்து அங்க போயிட்டு வாழக்கூடிய தமிழர்கள் அங்க ஒண்ணு சேர்ந்து அவங்கள ஒரு ஒன்றிணைக்கிற மாதிரி அவங்க படிச்ச விஷயங்களை மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ற மாதிரி இத மாதிரி கருத்தரங்க கூட்டம் அப்படிங்கிறத நடத்துவாங்க. சோ அப்படி பெரியாரை பத்தியும் அம்பேத்கரை பத்தியும் படிச்சுக்கிட்டு அவங்களுடைய எழுத்துக்கள் அவங்க சொன்ன விஷயங்களை பத்தி ஒரு கருத்தரங்கம் நடத்துறது தான் இந்த பெரியார் அம்பேத்கர் வாசக வட்டத்துடைய வேலை. பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது அந்த கருத்திலேயே நமக்கு ஒரு பெரிய முரண்பாடு அப்படிங்கிறது உண்டு. பட் அதை நம்ம தனி டாபிக்கா விட்டுருவோம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியார் அம்பேத்கர் வாசக வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தரங்க கூட்டம் நடத்துறாங்க. இப்போதான் நடத்துறாங்களா அப்படின்னா இவங்க ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா லண்டன்ல இத மாதிரி கருத்தரங்க கூட்டம் அப்பப்போ நடத்துறது அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல இந்த அமைப்புக்குள்ள அதிகப்படியா யாரு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈழ தமிழர்கள் இங்க இருந்து இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்து போய் பல்வேறு காரணங்களால் போயிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ அவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இங்க இருந்து போயிட்டு அங்க வாழ்ந்து அங்கேயே பிறந்து அங்க எழுத்தாளரா மாறினவங்க. சோ அத மாதிரி நிறைய நபர்கள் இதுல இருக்காங்க. இதை தாண்டி தமிழ்நாட்டில இருந்து போனவங்க இல்ல தமிழ்நாட்டுல இருப்பாங்க பட் தெலுங்கரா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். அவங்க இல்ல மலையாளம் பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். இல்ல தெலுங்கு அவங்க சொந்த பூர்வீகமா இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் சவுத் இந்தியாவில எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்லா தமிழ் தெரியுமோ அவங்க இதை தாண்டி ஈழ தமிழர்கள் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த அமைப்புக்கு கீழே இருக்காங்க. சோ அவங்க தான் இந்த முடிவு பண்ணி இந்த கருத்தரங்க கூட்டத்தை பிப்ரவரி 8ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நடத்துறாங்க. சரி, ஒரு 5 தலைப்பு வைக்கிறாங்க. அதுலயே இந்த நேரத்துல தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்னு ஒரு தலைப்பை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஏன்னா சும்மா காரணமே இல்லாம இந்த நேரத்துல இந்த தலைப்பை வச்சிட மாட்டாங்கல்ல. சோ அதையும் ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா எந்த அளவுக்கு பெரியாருக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை முன்னெடுத்து வைப்பாங்க. ஆனா ஒரு நாள் 2 நாளுக்குள்ளேயே அவங்களே அந்த கருத்துல இருந்து பின்னடைவு வாங்கிட்டு பின்னடைஞ்சு போயிடுவாங்க. இல்ல அதுக்கப்புறம் பேச முடியாம போவாங்க. பல்வேறு காரணங்களால் பெரியாருக்கு எதிரான கருத்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வளராமலே தான் இருந்தது. அத பெரியாரை எதிர்த்து இங்க யாரும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்து இருந்தது. பெரியார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்ம எட்ட முடியாத உயரத்துலதான் இதுவரைக்கும் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா பெரியாருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியும் சீமானும் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்குல்ல, அது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு கருத்து. பெரியாருக்கு எதிராக ஒரு நபர் இத மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு இது வரைக்கும் யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு கடுமையா பெரியாருக்கு எதிரான அந்த விமர்சனங்களையும் பெரியார் மேல இருக்கக்கூடிய முரண்களையும் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தொடர்ச்சியா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரு பக்கம் பெரியாருக்கு எதிராக எந்த அளவுக்கு அந்த கருத்தை எடுத்து வைக்கிறாங்களோ, முரண்களை எடுத்து பேசுறாங்களோ, பெரியாருக்கு ஆதரவா இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல. சோ அவங்களும் பெரியார்னா யாரு, நீங்க பெரியாரையே தப்பா பேசிட்டீங்களா அப்படின்னு இவங்களும் அதுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் பெரியாருக்கு ஆதரவா இங்க இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிக பேர் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. பட் அதிகாரத்துல இருக்காங்க. ஏன்னா பெரியாருக்கு ஆதரவா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அந்த அதிகாரம் அப்படிங்கிறது பெரியாரை புகழ்ந்து பாடக்கூடிய நபர்கள் கையில தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ அதிகாரம் அப்படிங்கிறது பெரியாருக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க கையில இருக்கு. பட் எந்த பக்கம் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு பக்கம் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க இத மாதிரி பெரியார் தான் இங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரத்துக்கு போராடக்கூடியவங்க எங்களுக்கு பெரியார் எதுவுமே கிடையாது, தமிழர்களுக்கு பெரியார் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்னு அதிகாரத்துக்கு போராடக்கூடியவங்க சொல்றாங்க. சோ இந்த சண்டை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும்
தமிழக வரலாற்றுல அப்படி தமிழக வரலாற்றுன்னு சொல்ல முடியாது, திராவிட வரலாற்றுல இந்த அளவுக்கு பெரியாருக்கு எதிரான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டதே கிடையாது. சோ அது இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துலதான் பெரியாருக்கு ஆதரவா பேசக்கூடிய லண்டன்ல வாழக்கூடிய எத்தனையோ தமிழர்கள் இருப்பாங்கல்ல, பெரியார புடிச்ச எத்தனையோ தமிழர்கள் இருப்பாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல நாங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இந்த கருத்தரங்க கூட்டத்தை வந்து நடத்த பிளான் பண்ணி எல்லாம் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த 3 மணிக்கு எல்லாம் வந்து அங்க ஆர்கனைஸ் ஆயிட்டு இருக்காங்க இந்த தலைப்பு சம்பந்தமா பேசுறதுக்கு. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பெரியார் எங்களுடைய தலைவரே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் இருப்பாங்கல்ல. நிறைய தமிழர்கள் வந்து நிறைய தமிழர்களா அப்படின்னு தெரியாது. பட் தமிழர்கள் வந்து பெரியார தலைவரா ஏத்துக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்காங்க. பட் அதே மாதிரி ஏத்துக்காத நிறைய பேர் இருக்காங்கல்ல. சோ அவங்க லண்டன்லயும் இருக்காங்க. இங்க எப்படி பெரியார ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம், பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல. சோ அதே மாதிரி லண்டன்ல வந்து பெரியாரை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு, எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு. சோ ஆதரிக்கக்கூடிய கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க. பட் எதிர்க்கக்கூடிய அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கருத்தரங்க கூட்டத்துக்கு வந்து நீங்க பெரியாரை பத்தி கூட்டம் நடத்துங்க, பெரியாரோட புகழ பேசுங்க, பெரியார் எழுத்துக்களை எடுத்து பேசுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா பெரியார வந்து தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டம் நடத்தக்கூடாது, கருத்தரங்கம் நடத்தக்கூடாது. அவரு வந்து எங்க தமிழர்களோட அவரு தமிழரே கிடையாது, அவரை எப்படி நீங்க தமிழர்களின் தலைவர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது நடக்குது. தமிழ்நாட்டுல இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி லண்டன்ல யோசிச்சு பாருங்க. பெரியார் அப்படிங்கிறவரு இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையா இருக்காரு. பட் இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே எஸ்கலேட் ஆகி லண்டன்ல நடந்துட்டு இருக்கு. சோ அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத பண்றாங்க. சோ கருத்தரங்க கூட்டத்துக்குள்ளேயே சில அப்படியே வாய் வார்த்தைகள் வந்து அந்த உரையாடல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹார்டா மாறி தள்ளுமுள்ளு வரைக்கும் போயிருக்கு. சோ அதுக்கப்புறம் லண்டனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வந்து செய்தி கொடுக்கப்பட்டு அவங்க வந்து அவங்களெல்லாம் கலைச்சு விட்டு சமாதானமா சரி அப்படின்னு சொல்லி பேசி அந்த கூட்டம் அப்படிங்கிறது ப்ராப்பரா நடக்காம அப்படியே அமைதியா முடிஞ்சு அன்னைக்கு போயிருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் இப்போ லண்டன்ல நடந்த இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இருந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது லண்டன்லயும் இத மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ லண்டன்ல வந்து பெரியார் எங்க தலைவரே கிடையாது, அவர் வந்து தமிழர்களின் தலைவரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சண்டை போட்டாங்கல்ல. சோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வந்து இவங்க வழக்கு போட போறாங்களாம். என்னன்னு சொல்லி வழக்கு போட போறாங்க அப்படின்னா, இங்க வந்து பெரியாரை பத்தி பேசுறதோ, அது சம்பந்தமா உரையாடல் நடத்துறதோ, கருத்தரங்கம் நடத்துறதோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்னு கருத்தரங்கம் நடத்தக்கூடாது. ஏன்னா பெரியார் ஒரு தமிழரே கிடையாது, இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்க யாருமே வந்து அவரை தலைவரா ஏத்துக்கல. அப்புறம் எப்படி இவங்க வந்து தமிழர் தலைவர்னு ஒரு இனத்தோட தலைவரே இல்ல அவரு, பட் அவரை எப்படி எங்க இனத்தோட தலைவர் அப்படின்னு இவங்க சொல்லி கருத்தரங்கம் நடத்த முடியும்? அதனால அப்படி நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இவங்க வழக்கு போட போறதா அந்த செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இப்ப புதுசா ஒரு அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல முன்னெடுத்து வைக்கப்பட்டு போயிட்டு இருக்கு. பட் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு காலம் தான் அதை தீர்மானிக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெரியார் இந்த சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல, சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியார் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு மக்கள், பெரியார் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தரப்பு மக்கள், நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி நாம எந்த பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எந்த பக்கம் சரியானது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல, நான் இந்த பக்கம் தான்ப்பா நிக்கிறேன், நான் இல்ல இந்த பக்கம் தான்ப்பா நிக்கிறேன், ஆனா எனக்கு தெரியும் அந்த பக்கம் தான் சரி அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கும்ல. சோ அந்த உணர்வை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இத மாதிரி சொசைட்டில சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை, அது அரசியலா இருக்கட்டும், இல்ல பெரியாரா இருக்கட்டும், இல்ல பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சில இருக்கும்ல. கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு சில விஷயம் இருக்கும்ல. சோ அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.